ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பழைய பாடல், உங்கள் அநேகருக்கு அந்த பாடல் தெரிந்திருக்கலாம். இது ஒரு ஜெப பாடல், இது ஒரு அறுவடையின் பாடல். எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அழைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை. அவர் போல் அழைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் தொனிக்கலையோ. என்னில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியினில் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே. திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலில் நிற்பவர் யார்? தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை பாடுறீங்களா? அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். ஆத்தும தரிசனம் கண்டிடுவார், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவார். விரைந்து சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார். விரைந்து சென்று சேவை செய்வார், விளைவின் பலனை அறுத்திடுவார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவார். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை சபைதனில் விளங்கிட செயல்படுவார்.
பலனை அறுப்பாரில்லை. விளைவின் நாட்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதே ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதே ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆவியின் வரங்கள் 9 ஆவலுடன் நீயும் பெற்றிடுவார். ஆவியின் வரங்கள் 9 ஆவலுடன் நீயும் பெற்றிடுவார். சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்ததம் சபையினில் நிலைத்திருப்பார். சபையின் நன்மைக்காய் உபயோகிப்பாய், சந்ததம் சபையினில் நிலைத்திருப்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. கடைசி சரணத்தை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். எழுந்து நின்று பாட போறோம். கடைசி சரணம் சொல்லுது, தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கைகளை தட்டி நல்ல உற்சாகமாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். தேவனின் சேவையில் பொறுப்பெடுப்பாய், உந்தனின் பங்கினை ஏற்றிடுவாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே கடைசி வரை நீயும் கனி கொடுப்பாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் நாட்பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆலோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி மரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் நாம ஜெபிக்க போகிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட பாடல்கள் தான் இயேசுவுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களை எல்லாரையும் எழுப்பி கொண்டு வந்தது. அறுவடை மிகுதி, ஆட்கள் இல்லை. அவரவருக்கு வேலை செய்ய ஆட்கள் இருக்கிறார். வீட்டு காரியத்தை கவனிக்க, தொழில் காரியத்தை கவனிக்க, பணத்தை கையால குடும்பத்தை கவனிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த மனுகுலத்திற்காக பட்ட பாடுகள், இந்த ஜனங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம், அந்த ரத்தத்தினாலே கிடைக்கிற புண்ணியத்தை அறிவிக்கிறதற்கு ஆட்கள் இல்லையே என்று பரலோகத்தின் தேவன் அங்கலாய்க்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்களோ, ஞானஸ்நானம் பெற்றவர்களோ, நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் என்ன நல்லா வச்சுட்டாரு, எனக்கு வீடு கொடுத்துட்டாரு, காரு கொடுத்துட்டாரு, எனக்கு வசதி கொடுத்துட்டாரு, எனக்கு உயர்வு கொடுத்துட்டாரு, வியாதியா கிடந்தேன் சுகம் கொடுத்துட்டாரு, ஏழையா இருந்தேன் இப்ப என்ன பணக்காரனா மாத்திட்டாரு. இதையே சொல்லி 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 சுயநலவாதிகளாய் பரலோகத்தின் தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்துல கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி.
யார் என்னுடைய அறுவடைக்காக போவா? என் ஊழியத்திற்காக போகிறது யார்? என் காரியமாய் போகிறது யார்? எனக்காக வேலை செய்கிறது யார்? எனக்காக ஊழியம் செய்கிறது யார்? ஆண்டவருடைய சத்தம் உங்க காதுல கேட்டுச்சுன்னா உண்மையா நீங்க ஆவிக்குரிய தேவ பிள்ளை என்கிறது உண்மை. நீங்க நிறைய பேரு நான் பார்க்கிறேன், சபைக்குள்ள எந்த வேலை வேணாலும் கொடுங்க பாஸ்டர், சேர் போட சொல்றீங்களா போடுறேன், சண்டே ஸ்கூல் நடத்த சொன்னா நடத்துறேன், வாலிபர் கூட்டம் சொன்னா நடத்துறேன். ஆனா அந்த பக்கத்துல போய் ஒரு ஜீவக்குழுவை நடத்தி 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லுன்னா அது அது எனக்கு எங்க வீட்டுக்காரர் போவேனாங்கிறார், எங்க சொந்தக்காரங்க போவேனாங்கிறாங்க. என்ன கேவலம் பார்த்தீங்களா? பரலோகத்தின் தேவன் அப்படி நினைச்சிருந்தான்னா நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குமா? அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. என்னை அனுப்புங்க ஆண்டவரே, நான் போற ஆண்டவரே, நான் செய்யற ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. என் உயிர் போகிற வரைக்கும் என்னால என்ன செய்ய முடியுமோ நான் செய்யற ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. நீங்க கொடுத்த கல்வியை உங்களுக்காக பயன்படுத்த விரும்புகிற ஆண்டவரே. நீங்க எனக்கு கொடுத்த திறமை, ஞானம், அறிவு உலகத்துக்கு அல்ல, பிசாசுக்கு அல்ல, என் லௌகிகத்துக்கு அல்ல, என் ஆடம்பரத்துக்கு அல்ல. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனித அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. கையை உயர்த்தி, இயேசுப்பா என்னை ரட்சித்தவரே, என் பாவத்தை மன்னிச்சவரே, என் வாழ்க்கையை மாத்தினவரே, என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்தவரே, சபையை கொடுத்தவரே, நான் செய்வேன்னு தானே நீங்க கொடுத்தீங்க, நான் செய்வேன்னு தானே என்ன ரட்சித்தீங்க, நான் செய்வேன்னு தானே எனக்கு பணம் கொடுத்தீங்க, எனக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் கொடுத்தீங்க. அறுவடை மிகுதி ஆளோ அந்தோ மனித அழிகின்றாரே. இந்த காலை ஆராதனை உங்களுக்காக நான் எதையாவது செய்யணும் என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. நான் படிச்சுக்கிட்டேன், நான் வேலை செஞ்சுக்கிட்டேன், நான் சம்பாரிச்சுக்கிட்டேன். ஏசப்பா உங்க சபைக்காக, உங்க ஊழியத்திற்காக, உங்க ராஜ்யத்துக்காக, உங்க நாமத்துக்காக, உங்க ராஜ்யத்தின் விஸ்தரிப்புக்காக நான் உன்னை செய்வேன்னு சொல்றவங்க மனப்பூர்வமா கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க பார்க்கலாம். விளைவின் நட்பலன் வாடிடுதே,